சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மிகவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட திருவாயின் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. Yes, Lord. உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காய் நன்றி. என்னை வேர் பிரித்து எடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல துணையை கொடுத்ததற்காய் நன்றி. ஏற்ற துணையை கொடுத்ததற்காய் நன்றி. ஓ, நல்ல தேசத்தில் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எனக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ரபக்கலமாஷலதரந்தனி கடவலது ஓ உம்மை உயர்த்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வதித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விசுவாசத்தோடு பாடுவோமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மா எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும்.
ஆண்டவரே நீரூற்றாய் மாற்ற உம்மால் ஆகும் என்று சொல்லி உன்னை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உன்னுடைய பாதைகள் வறண்ட நிலமாய் இருக்கலாம், பாதையே இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, பாதைகள் இல்லாத இடங்களிலும் பாதையை உருவாக்குகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ ரக்கல வாஷலத ரந்தனி கடபலது ரியாந்துனி மாக்கல மந்தன கடபாஷபலத ரக்கபலது துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ நீரே பெரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், நீ சிறந்தவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல பூரண அழகுள்ளவர் யாரும் இல்லை என்று சொல்லி ஓ என்னுடைய சாரோனின் ரோஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, லீலி புஷ்பத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஷவலத ரந்தனி கடபலது ஓ ரியாந்துனி மாஷபலத ரக்கபலது யாக்குல மந்தன கடபலது. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தி அவர் உங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளை நினைத்து
அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஏற்ற வேலைகளை ஏற்ற காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எவ்வளவு எட்டாத காரியத்தை நம்முடைய கையில கொடுக்கிற கர்த்தர் நம்மை ஆராதிக்கிறவர். நம்மளால முடியாது, ஆனா கர்த்தரால எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் நான் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, என்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, என்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீர். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீர். நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, என்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, என்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக்கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, என்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர்
யோசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. நம்மளுக்கு எட்டாத காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அவர், எட்டாத காரியங்களை செய்கிற தேவன் அவர், ஒன்றுமில்லாதவனை ஸ்தானங்களை கொடுத்து உயர்த்துகிற வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஓ ரம கடவா சபலத ரந்தனி கடவலது, ஓ ரியாதுனி மாக்கடவ அந்தர கடவா சபலத ரக்கபலத யோ கலவது, ஓ ரியாதுனி மாக்கடவ அந்தர கடவலத ரக்கபலது, ஓ ரக்கர மாந்தனி கடவலது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஓ ரிவா லகட வாஷலத ரக்கபலத ரந்தனி கடவலது. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிவக்கட வாஷலத ரந்தனி கடவலது, ஓ ரிகல மாந்தர கடவா கடவா சபலத ரந்தனி கடவல கரந்தரியோ கலமனது, ஓ ரியாதுனி மாக்கல வாஷலத ரக்கபலது. ஓ மே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமந்தனி யோ கல வாஷலத ரக்கபலத ரந்தனி கடவலது. ஓ உன்னை உயர்த்துவேன், அது உயர்த்தும் நாட்கள் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிவந்த ரக்கலந்த ரகடவா கடவா சபலத ரந்தனி கடவலது. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரீலா ரகந்தன கடவா சலதர கபலது, ரீமந்தனியோ கலமா சபலத ரந்தனி கடவலதர கபலது. ஓ உம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஆண்டவரே இதோ தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்பீங்களா? ஒரு 2 நிமிஷம் உண்மையாய மனத்தாழ்மையோடு நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாய், ஓ ரகந்த ரக கலபூஷக ரிகலஹந்தரஹடபூகலமந்தனி கடபலது, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நமக்கு எட்டாத காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவரே, நம்முடைய தேவைகளை அறிந்து எல்லாவற்றிலும் மேன்மையானதை ஆண்டவர் சிறந்ததை தர வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறோம். ரிபல ரகந்தனி யோகல வாஷலத ரந்தனி கடபலது, ஓ ரிமந்தன கடவா ஷபலத ரந்தனி கடமனதர கபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே, சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரலா கந்தன கடவா கலபு ஷலத ரந்தனி கடபலது. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றிலும் மேன்மைக்குரியவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையான இருதயத்தோடு மனத்தன்மையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானீ. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானீ. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Yes Lord. இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ நீர் மாத்திரமே புகழப்படத்தக்கவர், கணத்திற்குரியவர் ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய கிரியை ஆண்டவரே, உம்மாலே படைக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை உம்முடைய துதியை சொல்லி வருவதற்காக நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ உண்மை உத்தவமாய் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படியே இதோ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு மேன்மையுள்ளவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு உச்சிதமான கோதுமையினாலே நிறைத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இதோ உடைய நாமத்தை இந்த இடத்துல பிரஸ்தாவப்படுத்துகிறோம். கர்த்தர் மேன்மை அடைவீராக. எல்லா துதிக்கான மையமே உண்மைக்கே செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த அறையில கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக மண்டையில வருகிறோம். தேவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்து ஆண்டவரை நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உச்சிதமாய் நீர் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணுகிற கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 133வது அதிகாரம், 134வது அதிகாரம், 135வது அதிகாரம். 3 அதிகாரங்களையும் சிஸ்டர் ஜானிஷா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 133, 134, 135. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாநகரிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயில் சுவாசமும் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவாங்க. A thousand may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you. I will say of the Lord, and He is my refuge and my sword, and shall abide, and then
verse 11. Do not cast me away from your presence, and do not take the Holy Spirit from me. Because you have made the Lord, whose name refuge, it is the Most High, your dwelling place. No evil shall fall you, no any plague come near your dwelling. Psalms 4 verse 1. Answer me when I call, my righteous God. Give me relief in my distress. Have mercy on me and hear my prayers. Why am I afraid? I put my trust in you. இது காணிக்கையின் நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களினால எங்களை நிறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக மனமும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காணிக்கைகள் ஊழியத்தில் பயன்படுத்தப்படட்டும். படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என் தேவனுடைய கரம் அதை பரத்திலிருந்து செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது சிஸ்டர் சுபாஷினி வந்து ஒரு பாடல் பாடுகிற வேளையில் கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தெய்வம் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லா
இன்றைய தினத்தில் 4ஆம் தேதி சிஸ்டர் சாரா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 37:5 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 6ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலே பிரதர் ஆல்பர்ட் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்தது மல்கியா 4:2 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனை எல்லாருக்கும் தெரிந்ததே, ரெகுலராக அதே டைமில் தான் நடக்குது. நாளைய தினத்திலே ஈஸ்டர் சர்வீஸ் 8 மணிலிருந்து 10 மணி வரையிலும் எலோஹிம் ஹாலில், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நேற்று நடந்த குட் ஃப்ரைடே நடந்த அதே ஹாலில் நம்மளுக்கு ஆராதனை இருக்கிறது. தயவுசெய்து சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்தில் செகண்ட் ஃப்ரைடே இருக்கிறதுனால மென்ஸ் மீட்டிங் இருக்கும். அதனால் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையில் இருக்கிற அத்தனை ஆண்களும் அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஷாம் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கும் இயேசப்பா, தேவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. தேவனே, இந்த நேரத்தில் நீர் கொடுத்து உண்மை நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆராதிக்க நீர் கொடுத்த தருணத்திற்காய், கிருபைக்காய், ஆண்டவரே அன்பிற்காய், ஆண்டவரே பாதுகாப்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, இன்று இந்த வாரம் இந்த மாதம் பிறந்த நாள் கல்யாண நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் அவர்களை இம்மட்டுமாய் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் காலங்களிலும் உம்முடைய உடனிருப்பு அவர்களோடு இருந்து இவர்களை காண்கிற ஜனங்கள் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அறியும்படியாக தேவரீர் எங்களை உயர்த்தி வையுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வரப்போகிற செய்திகைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தை தெள்ள தெளிவாய் ஆண்டவரை மட்டும் ஆண்டவரை எங்களை நோக்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் என்ன எங்களோடு பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக உதவி செய்யும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே காக்கப்பட்டு தேவ வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட, அதை கடைபிடித்து வாழ்பவர்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை, செய்தியை கொடுக்க வர்ற அக்காவை தேவாவியின் விரதவை முழுமையாய் பொறுப்படுத்த வழி நடத்துங்கள். இன்னும் ஒரு விசை கூட இந்த இடத்தை, இந்த கூடாரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். விண்ணப்பங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் The book of Jeremiah chapter 15 verse 11, எரேமியாவின் புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். The book of Jeremiah chapter 15 verse 11. உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தேங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீங்கின் காலம் எப்போ வருதோ, நெருக்கத்தின் காலம் எப்பொழுது வருகிறதோ, அவர் உனக்கு முன்னாடி போய் உங்களுக்காக உன் சத்துருவுக்கு முன் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உன் சகாயர். ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே வாசித்த இந்த வார்த்தையில் 2 காலங்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தீங்கின் காலம், 2வது நெருக்கத்தின் காலம். இந்த தீங்கின் காலத்துக்கும் நெருக்கத்தின் காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தீங்கின் காலம் அழிவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு யுத்த காலமாக இருந்தால் அந்த அழிவுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. நெருக்கத்தின் காலம் என்பது உங்களுடைய தேவைகளை முடக்கி வைத்து கொண்டிருக்கிற காலம். உங்களுடைய என்ன தேவையோ
அது கிடைக்காம ஒரு சில சமயம் நம்ம அதில் போராடி கொண்டு இருக்கிற ஒரு காலத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீங்கின் காலமும் நெருக்கத்தின் காலமும் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் கேட்கறது ஒரு 3 காரியங்களை குறித்து இந்த இடத்துல கேட்கிறான். அவன் கேட்கறதுலாம் என்ன சொல்றான்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஆண்டவரிடத்திலிருந்து பிளஸ்ஸிங் வேணும், ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கி, இப்போ நான் இருக்கிறது சின்ன ஒரு காரியத்தில் தான் நான் இருக்கேன், நான் இருக்கிறதே சொந்தமானது எனக்கு கிடையாது. அவன் சொல்கிறான், எனக்குள்ளேயதாக ஆக்கி அந்த ஆசீர்வாதத்தை நான் நிறைச்சி என்னுடைய எல்லையை பெரிதாக்கி. அடுத்ததாக சொல்கிறான், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தையை, அடுத்த வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் மிகவும் முக்கியமானது. ஆண்டவருக்கு முன்னாடி போகும் பொழுது ஏனோ தானோ நம்ம போகக்கூடாது. ஒரு சில சமயம் ஆண்டவர் சொப்பனங்கள் மூலியமாகவும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். நான் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். நான் அமைதியாக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆராதனை நடத்துகிறாள் எங்கே நிற்கணும், எங்கே நிற்கணும். ஆனால் அந்த சொப்பனத்தில் நான் ஆராதனை நடத்தும்போது நான் அங்கே நின்றுட்டேன். அங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாய்ஸு 3 வாய்ஸுக்கு மேலே வேறு வாய்ஸே எனக்கு கேட்கல. நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல நின்று ஆராதனை நடத்த வேண்டிய நான் அன்றைக்கு மாத்திரம் நான் அந்த இடத்துல நின்று ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஆராதனை நடக்கிற வேளையில் அந்த இடத்துல 2 வாய்ஸ் இல்லைன்னா 3 வாய்ஸுடைய சத்தம் மாத்திரம், அந்த 3 சத்தம் மாத்திரம் தான் எனக்கு கேட்குதே தவிர வேறு எந்த சத்தமும் எனக்கு கேட்கல. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போகிறதே எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், என்னுடைய தேவை சந்தித்தா போதும், எனக்கு உண்டானது கிடைச்சா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், அந்த நிலைமையிலே நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அவரை ஆராதிக்கும்படியாக நான் கடந்து சொல்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக கடந்து சொல்கிறோம். 2வது, எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் வெளியில் கிடக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கூட கஷ்டப்படுற பிள்ளைகள் நிறையா பேர் உண்டு. இன்னைக்கு ஒரு ரூம் அக்காமடேஷன் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு அக்காமடேஷனுக்கு அலைகிற சூழ்நிலைகள்லாம் உண்டு. சுபாஷ் பிரதரை கேட்டிங்கன்னா தெரியும், அப்படி ஒரு சில ஆட்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். சாப்பாடு இல்லாமல் அலைகிறவங்கெல்லாம் உண்டு. ஆனால் எல்லாவற்றினாலும் ஏதோ ஒரு போக்கை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவரே ஒரு கால் உடைஞ்சவனை போன இல்லாமல் நல்ல காலை எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உள்ளத்தை திறந்து ஆராதிக்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்ம வரும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தப்படும் பொழுது, ஆண்டவர் அவர் மனம் கொழுந்து என்ன சொல்லுவார்னா, நம்ம நம்பி தான் அவர் நம்முடைய துதியை சொல்லி வருவார்கள், நம்பி தான் நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டார். அப்போ நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய குரலை உயர்த்தி உங்களுடைய ஆராதனையை நீங்கள் முழுமையாக செலுத்துகிற ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம முழுமையாக நம்ம செலுத்தும் போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. யாபேஸ் ஜெபிக்கிறத பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நம்ம சும்மா போய் ஜெபிச்சோம்னா எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுவது இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாகனு வசனம் சொல்லுது. சபைக்கு போகும்போது ஆவியை நிரம்பி ஆண்டவரை துதிக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை எனக்கு வச்சிருக்கிறாருன்ற ஒரு வாஞ்சை வரணும். அந்த மண்ணா என்ன இருக்குதுன்றது நம்ம ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேளையில் என்னென்ன வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ யாபேசனுடைய ஜெபம் 3 காரியங்களை குறித்து அவன் கேட்கிறான். முதல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்போ யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ வேதனை இல்லாத ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே வேணும். பெயினில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தையும் தூக்கிக்கிட்டு ஏதோ வாதத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும்.
அப்போ கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ரெண்டாவது, என் எல்லையை பெரிதாக்கி, அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் போதாத ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை பெரிதாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய கரம், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது, நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது, மிகவும் முக்கியமாக வேண்டிக் கொள்வது அவர் நம்மோடு கூட இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தீங்கு நம்ம மேலே அணுகக்கூடாது என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல கேட்கிற விதத்தில் மிகவும் முக்கியமாக, குறிப்பாக அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல யாபேஸ் கேட்டபடியினாலே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை, வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அதை அங்கீகரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு உண்மையான இருதயத்தோடு, உத்தமத்தோடு அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரிடத்துல இந்த ஆசீர்வாதங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்யணும்? தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் தான், அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் தான் அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய தேவைகள் அதிகமாக தான் இருக்கும். இந்த இடத்துல இப்போ ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, இல்லை வேறு இடங்களில் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்களை என்னையும் காக்கிறது கர்த்தருடைய கரம் மட்டும்தான். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் தெரியும் போது ஏதோ விழுந்த மண்டையில் விழுந்துலாம் இறந்து போனவங்க எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை பாதுகாத்து இவ்வளவு அருமையாக ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் காத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு படுத்தாலும் காலையில் எந்திரிச்சு பார்க்கவே முடியல, அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த தீங்கை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் நமக்கு ஆயுசு நாட்களை அதிகமாகி கொடுத்த தேவனை நம்மை துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தீங்கு நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை துக்கப்படுத்தாததாய் அது இருக்கிறதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 121 அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:9, 10 2 வசனங்களை வாசித்தோம்னா, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமல், என்னை கைவிடாமலும், நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. அவர் என்னுடைய சகாயராக இருக்கிறபடினால என் தாய் தகப்பன் கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அவர் என்னை ஒதுக்கவே மாட்டார். அல்லேலூயா. என்னை தள்ளிவிடவே மாட்டார். என்னை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்வார். முதல்ல அவன் செபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கணும், எல்லையை விரிவாக்கணும், என்னோடு கூட இருக்கணும். எதுக்காக? அவர் என் கூட இருந்தால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறான், வேண்டுதலோடு வருகிறான். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் என்னுடைய சகாயர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். என் தாயும் தகப்பனும் கூட கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ ஒரு நம்பிக்கையோடு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். தீங்கு நாட்கள் வராதபடிக்கு ஒரு தகப்பனை ஒரு குழந்தை ரோடை கிராஸ் பண்ணும்போது எப்படி நம்பி அந்த கரத்தை பிடிச்சிக்குதோ, அதுக்கு தெரியாது கார் எப்படி வருது, எந்த இடத்துல கிராஸ் பண்ணணும், எப்படி போகணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை, இந்த அப்பாவை கையை பிடிச்சிட்டு போனால் இவர் சேஃபாக என்னை கொண்டு போய் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பி அந்த கரத்தை பிடித்து கொள்கிறது. அப்போ இந்த இடத்துல தாய் தகப்பன் கூட கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அந்த அளவுக்கு நம்பிக்கை நமக்கு, தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமான நம்பிக்கை கர்த்தர் மீது வைப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு ஆண்டவருடைய அடுத்தது உள்ள காரியங்களை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நம்ம எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும். எல்லா கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கோலியாத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். கோலியாத் தீங்கு செய்யும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வருகிறான். அந்த இடத்துல அவன் கோலியாத் கேட்கறது ஒரே ஒரு ஆள் தான். எப்போ இஸ்ரவேல்ல இருந்து ஒரே ஒரு ஆள் என்கிட்ட வாங்க, என் கூட சண்டை போடுங்க, என்னை மேற்கொள்ளுங்க, இல்லை நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு எங்களுக்கு வேலையாட்களாக இருக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனம் எல்லாருமே எங்களுக்கு வேலையாட்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஒரு அடிமை பத்திரம் போல எழுதுவதை போல் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஈசாய், தாவீதினுடைய தகப்பன், ஈசாய்க்கு 8 பசங்க. 8 பசங்களில் தாவீது தான் கடைசி. ஃபஸ்ட்டு 3 பசங்களும்
மிலிட்ரியில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கடைசி பையன் என்ன பண்ணுறான்னா, சின்ன பையன்றதுனால ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவன். இப்போ அப்பா கூப்பிட்றாரு, ஈசாய் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு எப்பா நான் உனக்கு அப்பத்தையும் நான் உனக்கு ஒரு சில பயிர்கள் வறுத்த பயிரையும் நான் தர்றேன், உன்னுடைய சகோதரர்களிடத்தில் போய் நலன் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 1000ங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவனுக்கு 10 பாலடை கட்டிகளை அவன் கொடுத்து அனுப்புகிறான். அவன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பி வைக்கிறார் அப்பா. அப்பா அனுப்பி வச்ச அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு போன ஆள் அங்கே ரஸ்துக்காரனிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு அங்கே வச்சுட்டு இதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இவன் நேராக அவங்க அண்ணன்கிட்ட ஓடி போய் 3 பேரையும் பார்த்துட்டு அவன் கேட்குற ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில் தானே அங்கேருந்து கோலியாத்து வந்து அவன் சத்தமாக அது வழக்கம் போல் என்னென்ன சொல்லுவானோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். காலையில் ஒரு தடவை வருவான், சாயங்காலம் ஒரு தடவை வருவான். அவனை மேற்கொள்வதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள், கோலியாத்து ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளை வீழ்த்துவதற்கு யாருக்குமே தைரியம் வரல. ஆனால் அந்த தாவீது சின்ன பையன்தான். இந்த சின்ன பையன் வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கும் மற்றவர்கள் யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறதுக்கும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும். உலக பிரகாரமாக பார்த்து இவனை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தவங்கலாம் அங்கே தான் இருந்தாங்க. இவனை பார்த்து இவங்க அண்ணன் சொல்கிறான், நீ எதுக்காக வந்த இங்கே, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். அப்போ அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவங்க அண்ணன் அதை பற்றி பதில் சொல்லலை. அடுத்தவங்கள்ட்ட கேட்குறான், அவங்களும் அவனை அங்கேருந்து போக சொல்லி தான் சொல்கிறாங்க. அவனை போய் நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லலை, ஏன்னா அவங்களே பயந்துருக்காங்க. அவனே யுத்த வீரன் தான், அவன் ஒரு இராணுவ வீரன். அவங்க அண்ணன் 3 பேருமே இராணுவ வீரர்கள். அங்கே இருக்கிற சுற்றி நிற்கிறவங்க இராணுவ வீரர்கள். ஆனால் கோலியாத்தை பார்க்கும்போது கோலியாத்து பயங்கரமான பெரிய ஆளாக தெரிகிறாங்க. ஆனால் இந்த தாவீதுக்கு அவன் பெரிய ஆளாகவே தெரியலை. அவன் பார்க்குற பார்வை ஏன்னு சொன்னால் அவன் கர்த்தரை மட்டும்தான் பார்த்தான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் தீங்கு நாள் வரும் பொழுதெல்லாம் நம்ம சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். அந்த சூழ்நிலையை பெருசாக பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம சோர்ந்து போகிறது ஈஸியாக சோர்ந்து போயிடுவோம். நம்ம ஆவியில் நின்று ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை புரிந்து கொண்ட ஒரு பிள்ளையா, அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளையா இருந்து அந்த இடத்துல போய் நிற்கிறோமோ நம்முடைய வார்த்தைகள் வித்தியாசப்படும். ஹல்லேலூயா. அங்கே அதை தான் தாவீது செய்கிறான். தாவீது செய்த காரியங்களில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். 9வது வசனத்தில் 17:9 அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யார் சொல்கிறதுனா கோலியாத்து சொல்கிறான். இப்போ அடுத்தது 11வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, சவுல் இஸ்ரவேலின் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் முழுவதும் பயந்திருக்கிற அந்த சூழ்நிலைகளில் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 2 வேளையில் வந்து நின்று அவன் இதே சவாலை விடுவான். அடுத்ததாக 24வது வசனத்தில் பார்த்தோன்னா, இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அந்த முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறவர்களுக்கு ராஜா வந்து ஒரு சில அங்கீகாரங்களை கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். அவனை கொண்டுட்டா அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இன்னும் ஒரு சில அன்பளிப்புகளை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ இதை கொண்டுட்டா இது எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு அவன் புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டு அடுத்ததாக 29-36 2 வசனங்கள். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்துல திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். அவன் அங்கிருந்து போகும்படியாக சொன்னார்கள். அடுத்ததான் 36வது வசனத்தில் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அவன் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ இவன் பேசின எல்லாவற்றையும் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜாவாகிய சவுல் உடனே தாவீதை கூப்பிட்றான். தாவீதை கூட்டிகிட்டு வாங்க என் முன்னாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன பையனாக போய் நிற்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப
சின்ன பையனாக இருக்கான். போய் நிற்கும்போது, நீ யுத்த வீரன் கிடையாது, ஆனால் அவன் யுத்த வீரனாகவே இருந்தவன், சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரனாகவே இருந்தவன் சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். 33வது வசனத்தில், நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இதை பார்த்துட்டு கூட தாவீதுக்கு பயம் இல்லை. இப்போ யார் சொன்னது? ராஜா சொல்கிறான். மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதே தான் ராஜா பேசுகிறான். ராஜாவுக்கும் நீ தாவீது இவ்வளோ தைரியமாக வந்திருக்கியே, நீ போன்னு அவன் சொல்லலை. மக்களுக்கும் பயம் இருக்குது, அதே தான் சவுலுக்கும் இருக்குது. சவுலும் அவன் தாவீதை நம்பி நீ போன்னு சொல்லலை. ஏன்னா நீ இளைஞனாக இருக்கப்பா, அவன் யுத்த வீரனாக இருக்கான்னு சொல்லி அவனுக்கும் கோலியாத் தான் பெரிய ஆளாக தெரியும். ஆனால் இந்த தாவீது, என்னை அனுப்புங்க, நான் என்னுடைய ஆடுகளை திருட வரும்பொழுது சிங்கத்தையும் கரடியையும் நான் கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி போன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் 40வது வசனத்தில் தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கல்லையும் தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் எல்லா இராணுவத்துக்குரிய எல்லா ட்ரெஸ்ஸும் போடும்போது அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு யுத்த வீரனுக்கு தேவையான அத்தனை பாதுகாப்பும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால அதை எடுத்து வைத்து விட்டு அவன் கொண்டு போனதெல்லாம் ஒரு தடி. அடுத்தது 5 கூழாங்கற்கள் அவன் அடப்பையில் போட்டுக்கொண்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறான். இப்போ அவன் நிற்கிறது யார் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத் முன்னாடி நிற்கிறான். இது வரைக்கும் எவனும் ஒரு ஆள் கூட போய் நிற்கலை. நல்லா யோசித்து பாருங்கள், அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு யாரும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தாவீது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக போகிறான். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், விருத்த சேதனம் இல்லாத அவனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறன்னா ஈஸியாக நான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மீது இருக்கிற பற்றுதல், அந்த விசுவாசம், ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை தெரிந்து கொண்ட பிள்ளையாக இந்த இடத்துல போய் நிற்கிறான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ விடுதலையை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு, எவ்வளோ அதிசயங்களை செய்கிறாரு, எப்படி நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அவன் அந்த இடத்துல சொல்லுகிற காரியங்கள், ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு வெற்றி கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான் கொடுத்தார். அந்த இடத்துல போகிறான். அவன் மும்முரமாக அவன் கோலியாத்து அங்கேருந்து எழுந்து வரும் பொழுது இவன் வேகமாக இவனுக்கு முன்பதாக போய் அவன் அந்த கூழாங்கல்லை எடுத்து அவனை அடிக்கும் பொழுது கரெக்டாக அவன் நெத்தியில் படுது. முன்பதாக நெத்தியில் படுதுன்னு சொன்னால் பின்னாடி தான் விழணும். ஆனால் இந்த கோலியாத்து பின்னாடி சாய்ந்து விழலை, அவன் முன்பதாக விழுந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். இது கர்த்தருடைய காரியமாய் அவனை முறியடிக்கும்படியாக இந்த தாவீது அந்த இடத்துல சென்றிருந்தான். நம்ம ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனையை பெருசாக பார்க்கறதுக்கு பழகாமல், நீங்கள் உண்மையாகவே ஜபத்தில் நிறைந்திருக்கிற பிள்ளையாக இருந்தால், உண்மையாகவே தகப்பனை மேலே விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருந்தால், உங்களுடைய தேவனை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தோல்வி தீங்கு என்பதே உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார். இன்றைக்கி அநேகருக்கு டெர்மினேஷன் பேப்பரில் என் பேர் வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா கம்பெனியில் பிஸ்னஸ் இல்லை, யுத்தம் போயிட்டுருக்கு, எங்களால் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, வேலை கிடைக்கல, எல்லா இடங்கள்லையும் எல்லா ப்ராஜெக்டையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அதே இடத்துல நிறுத்தி வைக்கிறவராக இல்லை. ஹல்லேலூயா. உங்களை மூவ் ஃபார்வர்டுன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டே தான் இருக்காரு. உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் தகப்பன் அறிந்து தான் இருக்கிறாரு. தீங்கு இந்த தேசத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த தீங்கு உங்கள் மேலே விழாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பதும் உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த தீங்கு உங்கள் மீது விழாமல் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஒருவேளை ஒரு டிலே இருக்கலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அந்த டிலே உங்களை அழித்து போடுவதற்காக அல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக அந்த டிலே நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தாமதங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலைங்க, எனக்கு போனஸ் வரல, என் பிஸ்னஸ் நடக்காமல் அப்படியே நிற்கிது, எங்களுடைய கம்பெனி நடக்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்குதுன்னு நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் மூவ் ஃபார்வர்டு, அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவரை நோக்கி முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய், தகப்பனை நன்றாய் அறிந்து கொண்ட பிள்ளைகளாய் நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் முன்னேறி போக போக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை உடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் உடைக்க வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை கனப்படுத்தும்படியாய் உங்களுக்காக வைத்திருக்கிற பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தானத்திற்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீங்கு நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்து அவர் சொல்லப்படுகிற காரியத்தில் சங்கீதத்தின் பகுதியில் 18வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ நம்மளுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே இதை எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியுன்றதை நம்ம நம்புகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னொரு தீங்கான ஒரு காரியம் என்ன இருக்குதுன்னா, குறி சொல்லுதலும் மந்திரங்களும் இன்றைக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, எனக்கு விச் கிராஃப்ட் வச்சுட்டாங்க, எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கிறவரே இல்லை. முதல்ல நம்ம ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சத்துரு உங்கள் மேலே கை போட்டுட்டு ஈஸியாக அவன் போயிட்டான்னு சொன்னால், இப்போ தேவனை நான் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமலே போயிடும். உலக பிரகாரமான இருக்கிற வாழ்கிறவனுக்கும் விச் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுது, விசுவாசிக்கும் அந்த செய்வினை ஒர்க் பண்ணுதுன்னா, அப்போ அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதாகவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னாகமத்தில் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செய்வினை என்பது நம்முடைய வேலையில், நம்ம காரியத்தில் செயல்படாததாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் மேலே எந்த பிசாசுக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, அதை முதல்ல நம்பணும். எந்த மந்திரமும் உங்கள் மேலே எதுவுமே செயல்படாது, எந்த குறி சொல்லுதலும் உங்கள் மேலே செயல்படவே படாது. அநேகர் அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வார்த்தையை நம்பினீங்கன்னா பிழைச்சிருப்பீங்க, மனுஷனை நம்பினீங்கன்னா கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாய், உண்மையாகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். இன்றைக்கு காலையில் மந்திரவாதி தொட்டனா என்கிற ஒரு மனிதனை குறித்து ஒரு சாட்சி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு மந்திரவாதி, இப்போ இல்லை, முன்பதாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் ஒரு பெரிய மந்திரவாதியாக இருந்தார். கர்நாடகா பகுதியில் ஒரு பெரிய மந்திரவாதி, ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு சபையும் உண்டு. அப்போ அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் வந்து மந்திரவாதியை நீ மனம் திரும்புன்னு சொல்லி சத்தமாக சொல்லியிருக்கிறார். கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இவர் மந்திரவாதியை நீ மனம் திரும்ப, மாயக்காரனே நீ மனம் திரும்புன்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து பேசி கொண்டிருக்கிற வேளையில், அப்போ அந்த மந்திரவாதி அந்த வழியாக நடந்து போகும் பொழுது இவனை குறித்து பேசுகிறதை அறிந்து கொண்ட அந்த மந்திரவாதியை தொட்டனா மிகவும் கோபம் கொண்டவனாக இந்த பாஸ்டர் இடத்துல போய், நீ என்ன பார்த்து நீ என்ன சொன்ன, நான் யாரும் தெரியுமா உனக்குன்னு சொல்லி இவனுடைய பலங்களை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தானா. நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த ஊழியக்காரர், இப்போ அவர் ஊழியக்காரராக இருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு மந்திரவாதியாக இருந்த அந்த மனிதர் அப்போ மந்திரவாதத்தை செய்கிறவராக இருந்தாராம். குட்டி பிசாசு 7 பிசாசு கூட இருக்குமா. இதுக்கு போக ஆட்கள் அவரோடு கூட இருப்பாங்களா, அவருக்கு வேலையாட்கள் வேற இருப்பாங்களாம். இவங்களுக்கு என்ன டியூட்டி வருதோ இந்த பிசாசு வைத்து அவர் செய்து கொண்டிருந்தாராம், செய்வினைகளை செய்து கொண்டிருந்தாராம். மிகவும் அவருக்கு பயந்து அந்த கிராமமே அவரை பார்த்து பயப்படுமா. அந்த அளவுக்கு மிகவும் பயங்கர கொடிய மனிதனாக இந்த இடத்துல இருந்தாராம். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னதை, அந்த பாஸ்டர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மந்திரவாதி அவருடைய கையிலே சீஷர்கள், அவர் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்களாம். அவங்க கையில் வந்து பாம்பு இருக்குமா. அந்த பாம்பு என்ன பண்ணியிருப்பாங்களாம், வாயை கட்டி அவங்க வந்து மந்திரத்தில் வந்து மயக்கி வச்சுருப்பாங்களாம். இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்துக்குள்ளே அந்த பாம்பெல்லாம் தூக்கத்தை கலைச்சி வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ அவர் எடுத்து வெளியில் விட்டோடனே எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க, இன்க்ளூடிங் பாஸ்டராலையும் அந்த இடத்துல நிற்க முடியல. அவர் எழுந்து போயிட்டார். இப்போ எல்லாத்தையும் சிதறடிச்சு கொண்ட இந்த மந்திரவாதி சொன்னாராம், இந்த ஊரில் கிறிஸ்தவனை ஒருத்தனை கூட நான் இனிமேல் நான் விட மாட்டேன். நீ என்னை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்லிட்டேன், நான் இன்னாருன்னு உனக்கு தெரியல இல்லையா, நான் யாருன்னு காண்பிக்கும்படியா ஒரு கிறிஸ்தவனை கூட நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவன் மிகவும் கோபம் கொண்டவனாக இருந்தான். அப்போ ஒரு வாலிப பையன் அந்த இடத்துல வந்து ஒரு 500 rupees கையில் கொடுத்து, ஐயா நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன், ஒரு செய்வினை செய்து அந்த பொண்ணை எனக்கு நீர் கல்யாணம் பண்ணி வையும் சொல்லும் பொழுது அவர் கேட்டார், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டாராம். அவன் சொன்னானா, அது ஒரு கிறிஸ்தவ பெண், எலிசபெத் என்று சொல்லி பேர் சொன்னான். நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவ பெண் என்று சொன்னவனே இவருக்கு மிகவும் ஆனந்தமாயிருச்சு.
கிறிஸ்தவனை தான் அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ அந்த கிறிஸ்தவத்திலேயே இருக்கிற ஒரு பொண்ணு அடிக்கும்படியாக நீ என் இடத்துல வந்திருக்கிற, நான் யார் என்பதை காண்பிக்கும்படியாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி இவர் போய் அந்த மந்திரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தினாராம். ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த பெண்ணுடைய காலடி மண் தேவைப்பட்டதாம், அந்த பெண்ணுடைய கூந்தல் முடிகள் தேவைப்பட்டதாம், இன்னும் ஒரு சில பொருட்கள், அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற பொருட்கள் தேவைப்பட்டதாம். அதை எல்லாவற்றையும் இவரே ஒரு ஆள் அனுப்பி அவளோடு கூட பழகு என்று சொல்லி ஒரு பெண்ணை அனுப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவள் மந்திரவாதத்திற்கு உதவி செய்யும்படியாக அவள் எல்லாவற்றையும் அவள் என்னெல்லாம் அவர் கேட்டாரோ அந்த லிஸ்ட்டு படி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தாளாம். இப்போ மந்திரவாதத்துக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. இவர் ஒரு அறை அதற்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். மந்திரம் செய்வதற்கென்று ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அறைக்குள்ளே அந்த மனிதன் உட்கார்ந்துருக்கிறார், மந்திரம் சொல்வதற்காக உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு முன்பதாக ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சிருக்கிறார். அந்த லெமன் என்ன செய்யும்னா, அந்த லெமனுக்கு பேர் வச்சது எலிசபெத் என்று அவர் பேர் வைத்தாராம். என்னென்னா அந்த மந்திரம் சொல்ல 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 1000 மந்திரங்கள் பூவை போட்டு அந்த லெமன் மேலே பூவை போட்டு அவர் மந்திரம் சொல்லுவாராம். அந்த 1000 மந்திரங்கள் முடிந்த பிறகு இவர் அந்த லெமன் மேலே வைத்து அந்த கையை அப்படி நீட்டும் பொழுது அந்த லெமன் மூவ் ஆகுமா. அந்த லெமன் மூவ் ஆகும் பொழுது இந்த மந்திரவாதம் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்றதை இவர் புரிந்து கொள்ள முடியுமா. அப்போ இவர் மந்திரம் சொன்ன பிறகு அவளுக்கு அந்த நினைவில் வந்து இவனை தேடி வருவதற்காக அவர் ஒரு மந்திரத்தை வைத்திருக்கிறார். இப்போ மந்திரம் ஆரம்பித்தாச்சு, இவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அறைக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டான். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த அறை முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டான். அது யார் அது என்று சொல்லி கேட்கும் பொழுது, நீ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நீ என் பின்னே வா என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். அதற்கு பின்பதாக அந்த உருவம் மறைந்து போனது. இதற்கு அடுத்து ஒரு சிலுவை அந்த இடத்துல காணப்பட்டதாம். அவர் புரிந்து கொண்டார், இது கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் தான் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டவராய் அங்கிருந்து கடந்து இது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றும் குழப்பமாக இருந்து அந்த மந்திரம் செய்வதையே நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் அதை யோசித்து கொண்டே இருந்தார். அடுத்த நாள் காலையில் இவர் ஒன்றுமே செய்யலை. நேராக எந்திரிச்சு போய் அந்த பாஸ்டர் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம். இவர் அவருக்கு நேராக ஒரு பாதை இருந்ததாம். அந்த நேராக என்ட்ரன்ஸில் போய் வேகமாக அவரை நோக்கி ஓடினான். இப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவன் திரும்பி வந்துட்டான், என்ன செய்ய போகிறான்னு தெரியல. என் பாஸ்டரே பயந்துட்டு 2-3 ஸ்டெப்பு பின்னாடி வச்சு என்ன செய்ய போகிறான்னு தெரியலையேன்னு பின்னாடி போனாராம். இவன் நேர சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஐயா நான் இப்படி ஒரு சம்பவத்தை நான் கண்டேன், இது என்ன என்று எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் முற்றிலுமாய் தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தானாம். அதன் பிறகு பாஸ்டர் வந்து அவனுக்கு சத்தியத்தை போதிக்க ஆரம்பித்தார். அதே இடத்துல அரை மணி நேரம் அவனுக்கு பிரசங்கம் மாத்திரம் நடந்துச்சு. அவன் எந்த இடத்துலையும் நகலலை. அவனை ஒரே ஒரு தடவை இயேசு சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவன் முழுவதுமாக அந்த மந்திரவாதி தொட்டனாவாக இருந்தவர் ஊழியக்காரர் தொட்டனாவாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் வந்து கர்நாடகா பகுதியிலும் தமிழ்நாடு பகுதியிலும் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரராக இருக்கிறார். நம்ம நேரங்களில் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு சவுலை வந்து பவுலை நம்மளால் மாற்ற முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் தான் செய்ய முடியும். அடிக்க வேண்டிய இடத்துல நம்ம போய் கையை தூக்கிட்டுலாம் நிற்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களை வந்து அவமானப்படுத்தும் பொழுது அநேக விசுவாசிகள் ஒரு சில நேரங்களில் கோவப்பட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு சில நேரங்களில் அது ஆண்டவர் அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை நேர சந்திக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்த அதே தொட்டனா இன்னைக்கு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றினார். அன்றைக்கு வெறும் குறி சொல்லுகிறவனாக இருந்தவர் ஒரு பெரிய விச்கிராஃப்ட் செய்கிற ஒரு மனிதனாக இருந்த ஒரு மனிதர், அநேக பிசாசுகளை தன் கூட வைத்திருந்த ஒரு மனிதர், அநேக சீஷர்கள் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்த மனிதர் இன்னைக்கு எவ்வளோ அடி அடித்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து போய்விட்டார். இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், கர்நாடகா பகுதியிலும் தமிழ்நாடு பகுதியிலும். அப்போ அவர் கேட்ட வசனம் என்னாமத்தின் புஸ்தகத்தில் 23 தான் அவர் கேட்டார். 23 நம்ம வாசித்ததன்படியே யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார். அப்போ யார் யாக்கோபு, யார் இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது, இங்கே நீ பார்க்குற இல்லையா, என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் உட்கார்ந்துருக்கதை பார்க்குற இல்லையா, இவங்க தான் யாக்கோபு. நீங்கள் பார்க்குற இந்த எல்லா பிள்ளைகளையுமே இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிற பிள்ளைகள். இவர்களுக்கு விரோதமாக யாருமே மந்திரம் செய்ய முடியாது, யாருமே எந்த ஒரு குறி சொல்லுதலும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருந்தாராம். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா,
யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பவே நம்பாதீங்க. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அது உங்கள் மேலே கிரியை செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு தீங்கு நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி, அந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய தேவன் மகா பெரிய தேவன். அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தையே சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு தீங்கு வரும்போது அவர் சும்மா கை கட்டி நின்று பார்த்துட்டு இருப்பாரா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது அவரை தேடி வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு யுத்தங்களுக்கு பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து, பொல்லாத மனுஷர்களிடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததா ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்படும் நெருக்கப்படும் காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கப்படும் காலம் என்பது நம்முடைய தேவைகள் எவைகள் இருக்கிறதோ அதை முடக்கி வைக்கிறதா இருக்கிறது. ஒரு சிலர் இன்க்ரிமெண்ட்டுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைச்சிருக்காது, ஒரு சேஞ்சஸே இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஜாப் எல்லாரும் தேடுறதா, நானும் தேடுறேன், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு தேவையை முடக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை. நமக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு வருமானம் தேவை. நம்முடைய வாழ்வாதாரங்கள் உயர்வாக இருப்பது மிகவும் முக்கியம். ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்க்கலும் நல்ல ஸ்தானங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமாம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். சவுலை தள்ளிட்டு தாவீதை கொண்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், அவன் தாவீது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு இடையனா தான் இருந்திருப்பான். நம்ம யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது, சாதாரண ஆட்கள் தான், வெறுமையான ஆட்கள் தான், ஒன்றுமில்லாதவர்கள் தான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு ஸ்தானங்களை தருகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ நம்முடைய இக்கட்டில் உதவி செய்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய நெருக்கத்தின் காலத்திலே நமக்கு உதவி செய்கிற சகாயம் பண்ணுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம அநேக நேரங்களில் நிறைய வேண்டுதலை நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அநேக வேண்டுதல்கள் கேட்காம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். பல வருஷங்கள் கேட்காம இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கூட கேட்காம இருக்கும். குழந்தைக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார். ஆனால் குழந்தை வரங்களை வந்து ஆண்டவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பார். நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதை நீங்கள் ஞாபகப்படுத்தும்படியாக நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். தன்சிங்னு ஒரு அண்ணன், அவர் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் தான். நல்ல ஒரு மனிதர். அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா 20 வருடங்களாய் அவர் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறார். சபையார் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு வேண்டியவங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. 20 வருடம் கழித்தும் அவர் விசுவாசம் குறைஞ்சு போகல. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான், சாராள் அப்படி தான் இருந்தா. அந்த சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலை எப்படிப்பா எனக்கு பிள்ளை பார்க்க முடியுன்றலாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும், வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனை ஆராதிக்கணும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 20 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த ஆள் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு மெடிக்கல் ரெக்கார்டு சொல்லுது குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 127 4வது வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பலன் கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இனம் கிடையாது, சிந்தை கிடையாது. இது கர்த்தர் கொடுத்த காரியம். அப்போ கர்த்தர் தான் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அன்னாள் ஒரு இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் உடைக்கப்பட்டவளாய், நொறுக்கப்பட்டவளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அன்னாளை ஆண்டவர் கடாய்ச்சித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்னாள் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு அந்த அனுக்கிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சங்கீதம் 128வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, உன் மனைவி உன் வீட்டரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி மோட்சமாய், குட்டி பரலோகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே சண்டை எனி டைம் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில குடும்பங்கள். ஆமாம், புருஷன் ஏன்னு சொன்னால் பொண்டாட்டி பி தான் சொல்லும், எனக்கு ஏன் வேண்டாம், எனக்கு பி தான் வேணும்னு சொல்லும். பொண்டாட்டி ஏன்னு சொன்னால் இப்போ புருஷன் வந்து சொல்லுவார், எனக்கு பி தான் வேணும் அப்படிம்பாரு. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தி வாழணும். அப்போ தான் அந்த வீடு விருத்தி அடையும்.
அதுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்கும், ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழும் பொழுது தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் ஆனந்தமாக வாழும் பொழுது, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் அதில் மகிமை அடைவார். அப்போ நீங்கள் குடும்பமாய் சேர்க்கப்பட்ட ஆண்டவர் ஏற்ற துணைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. அப்போ திராட்சை கொடியாக மனைவி இருக்கணும். ரெண்டாவது, பிள்ளைகள் உன்னை சுற்றிலும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய ஏற்ற வேளையில் நம்முடைய கற்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கால தாமதங்கள் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஜாப் இல்லையா, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்களுக்கு ஜாபை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லையா, நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ப்ரொமோஷனை கொடுப்பார். உங்களுக்கு எந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வரலன்னு சொல்லி தாகத்தோடு காத்திருக்கிறீங்களோ, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் இன்க்ரிமெண்ட் கொடுப்பார். எல்லாரும் உங்களை மீறி இங்கே ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரை மட்டும் நீங்கள் சார்ந்து, நீங்கள் அவரை மட்டும் நம்பி வாழ்ந்து பாருங்கள், உங்களை அவங்கள காட்டிலும் மேலே உயர்த்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஸ்டாலின் பிரதர் எடுத்துக்கலாம், மனோ பிரதர் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம், ரெண்டு எடுத்துக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் சாட்சியை கேட்டுக்கங்க. நாங்கள் வரும்போதே பெரிய டானா பணக்காரனெல்லாம் யாரும் இங்கே வரல. நாங்கள் பெரிய ஏழ்மையான சூழ்நிலையில் வந்தோம். பெரிய ஒரு ப்ரெஷருக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்திருந்த காலங்கள் உண்டு. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாக்கோபினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அவர்கள் என்ன சுதந்திரித்து கொண்டார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ எந்த இடத்துல நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, இருந்தாலும் டைம் இல்லாதனால நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கிடுவோம். இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த அந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்புறீங்க? ஒரு நிமிஷம். அந்த முதல் நாளில் நம்ம வந்திருக்கிறோம், இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனை. இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். கர்த்தர் உன் சகாயராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்ப முடியும்? உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய், உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெரிதாக்கும்படியாய், தீங்கு நாட்களில் நீ துக்கப்படாதபடிக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் தகப்பனை நம்புறீங்க? உங்கள் தகப்பனுடைய வல்லமையை புரிந்து கொண்டிருக்கீங்க? எல்லாரும் உங்களை ஃபெயிலியர் கேரக்டராக பார்க்கலாம், ஆனால் உங்களை மேன்மையான ஒரு உச்சிதமான ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை நல்ல ஸ்தானத்தை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்க முடியும். இந்த யுத்தங்களை ஓய பண்ண கர்த்தரால் முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், நம்ம ஜெபிச்சோன்னா ஆண்டவர் அதை கேட்டு அந்த யுத்தங்களை நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல ஆண்டவர் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு. உங்களை உயர்த்தும்படியாக இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நீ வெக்கப்பட்டு போகும்படியாக இந்த தேசத்துக்குள்ளே வரல. உன்னை கொண்டு அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, உன்னை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தாவீது கேட்டது போல உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். தாவீதை இந்த இடத்துல கொண்டு போவதற்கு ஆண்டவருக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது போல நீங்கள் இந்த தேசத்துக்குள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். என்ன நெருக்கத்தில் இருக்கீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஷபலத ரந்தனி கடமனது ரிபந்தனியோ கலவோ ஷபலத ரக்கபலது. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஷலத ரந்தனியோ கலமந்தன கடபலது. ஆண்டவரே என்னோடு கூட இடைவிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. இது வரைக்கும் நீங்கள் யாரை சார்ந்து வாழ்ந்தீங்க? வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களா? குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீ நெருக்கப்பட்டு இருக்கலாம், ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். தீங்கின் காலத்துக்குள்ள நீ போகாதபடிக்கு, நீ சோர்ந்து போகாதபடிக்கு, நீ வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை வழி நடத்தும்படியாய், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ ஷலத அந்தனியோ கலவந்தன கடவோ கலவோ ஷபலத அந்தனை கடவல. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறத உணருங்க. ஆவியானவர் இந்த இடத்தை நிரம்பிட்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. யாரும் சோமலா இருக்க வேண்டாம், கொட்டாய் விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த தீங்கின் காலத்துல, இந்த நெருக்கப்படுகிற காலத்துல நீர் எனக்கு முன்பதாக என் சத்துருக்கு எதிர்பட்டு நீர் போவீர் ஆண்டவரே. நீர் என் சகாயரா இருக்கிறபடியினாலே நீர் எனக்கு சகாயம் பண்ணுவீர் என்று சொல்லி ஓரல தந்தனி மோகல வாஷலதர கமந்தனியோ கலமந்தன கடவல ஓரல ரந்தனியோ கலமந்தன கடவாஷலதர கவல. நம்ம எல்லாரும் பாரத்தோடு இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்போம். இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போகும். எல்லாரும் ஆவியில நிரம்பி எல்லா சோம்பலையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புங்க. ஹல்லேலூயா. ரிபாகல வாஷலத ரந்தனி கடமானது. உங்க பிசினஸ்க்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க பிசினஸ்க்காக, நீங்க வேற யாருக்காக இல்லை, உங்களுக்காக முதலாவது நீங்க ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஷலத ரந்தனி கடமானத ரக்கபலத ரிகந்தனியோ கலமந்தன கடபல லக்கந்தனியோ கலமோஷபலத ரிவகந்தனியோ கலமந்தன கடபலத. எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவியானவர் இந்த இடத்துல நிரப்பிக்கிட்டு இருக்கிறத நான் உணர்றேன். ஓ ரிவாலத ரந்தனை கடமானது. என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ரிவாக்கல ஷபலத ரந்தனை கடமானத ரக்கபலத ரிபந்தனியோ கலபோஷபலத ரந்தனை கடமானது. ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் கம்பெனியை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. என் பிசினஸை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வாயை திறந்து கேளுங்க. உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. இந்த 10 நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு யாவே ஜெபிச்சது போல நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்டத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க ஏறெடுக்கும்படியா இந்த ஆலயத்துல உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ரிலா கலவா ஷபலத ரந்தனி கடமனது ரிக்கலத ரஹந்தனியோ கலவா ஷபலது. ஆண்டவரே, இப்பொழுது யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்க்க முடியாது அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஓ தனக்காக ஆண்டவரே ஒரு வேலையில ஒரு மாற்றம் ஆண்டவரே, வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படியாய் அப்பா, இந்த தீங்கு நாட்களில் ஆண்டவரே, இந்த யுத்த நாட்களில் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த சேதமும் வராதபடிக்கு என் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உங்க பிசினஸ்க்காக ஜெபிங்க. எல்லாரும் உங்க பிசினஸ்க்காக, உங்களுடைய ஓன் பிசினஸ்க்காக ஜெபிங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அதை வர்த்திக்க பண்ணும்படியா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இது உங்களுடைய பிசினஸ்ன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வேலையோ நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேலை உங்களுடைய வேலை ஆண்டவர், நீர் கொடுத்தது அதில் நான் வர்த்திக்கப்படணும் ஆண்டவரே. என் கம்பெனியை நீங்க ஆசீர்வதிங்க. என் கம்பெனியில தடைபட்டிருக்கிற பிசினஸை இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு பிரேக் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கப்படும்படியா லிக்கர் அந்த எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா ஆண்டவரிடத்துல கேளுங்க. வாயை திறந்து ரிமந்தனியோ கல வாஷவலத ரக்கவலது. ஆண்டவரே, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. சகாயரா இருக்கிற தேவனே, ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்பா, வேலையில நீங்க உயர்வை கட்டளையிடுங்க. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பந்தியை நாங்கள் காணத்தக்கதாக என் தேவனுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாயில திறந்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு வேலை கொடுங்க. இந்த தேசத்துல நான் பிழைத்திருக்கும்படி, இந்த தேசத்துல நன்மையை புசிக்கத்தக்கதாக, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நான் ஆண்டவரே இந்த நன்மையினை நான் புசிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு நல்ல வேலையை, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வேலையை நீங்க கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஒரு கல வாஷலத ரக்கபலது. வேலையில தடை இருக்கிறத ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அந்த தடையை உடைச்சு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஓரில ரக்கந்தனி மோகல வாஷபலத ரந்தனி கடமனது ரிமங்கல மாஷபலத ரந்தனி கடமனத ரக்கபலது ரிபோ ஷபலத ரக்கமந்தனி யோகல மந்தன கடபல கபலது. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுங்க. இந்த தேசத்துல நானும் வீடு காருமா ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமாய் உச்சிதமான ஆசீர்வாதங்களோடு வாழத்தக்கதாக, என் கடன் மறையத்தக்கதாக எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஓ ரக்கட பாஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. எல்லா கடன்களும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா வறுமைகளும் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். எப்பா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற வட்டங்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாக சொல்லிக்கிறோம். இல்ல ரகட மந்தனை கடபலத ரக்கபலது ரிமந்தனி யோகல மந்தர கடபலது. மந்திரவாதத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்தியாவில் மந்திரவாதங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சேதத்தை ஆண்டவரே ஏற்படுத்தாதபடி, ஆண்டவரே அனுமதியாதபடி தேவன் நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. ஷமலதர் அந்தனையோ கலமந்தன கடபலதர கமலத. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையாக அவருடைய தேவைகளை உங்களுடைய அண்டையிலே ஊற்றி இருக்கிறார்களோ, அவருடைய என்னென்ன தேவைகள், குழந்தை தேவையாக இருக்கலாம், ஜாப் வேணும்னு இருக்கலாம் ஆண்டவரே, இன்க்ரிமெண்ட் போனஸ் வேணும்னு இருக்கலாம், அவங்க கம்பெனிக்கு ஓன் கம்பெனிக்கு ஆண்டவரே நல்ல பிஸ்னஸ் கேட்டிருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நல்ல பிஸ்னஸ் கேட்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே, சாதி கட்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரே, என் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த யுத்த சத்தங்கள் நிறுத்தப்படும்படியாக எல்லா சமாதானத்தையும் நீ கர்த்தர் கட்டளையிடும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கலமந்தனி யோகல வாஷவலது பிள்ளைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையினுடைய வரங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நீர் கொடுக்க முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்திருங்க.